Hello friends, welcome. In today's class we are going to see about present conversation. In last video நம்ம என்ன பார்த்தோம் அப்படினு சொன்னா tenses பத்தி பார்த்தோம், அதோட types பத்தி பார்த்தோம், அந்த present tense ரொம்ப எக்ஸ்பிளைன்டா பார்த்திருந்தோம். இன்னைக்கு அந்த present tenseல உள்ள அந்த நாலு types வச்சு எப்படி நம்ம வந்து பேசணும் அப்படிங்கறத நம்ம வீடியோ பார்க்க போறோம். வாங்க வீடியோல போலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து does and do பத்தி கொடுத்திருக்காங்க. does and do அப்படினு சொல்றது வந்து எது கீழ வரும் அப்படினா simple present tense கீழ வரும். ஏன் அப்படினா simple present tense அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படினு சொன்னா நம்ம தினம் பண்ற வேலைகள், அதாவது நம்மளோட ஹாபிட்ஸ், நம்மளோட டெய்லி ஆக்ஷன் பத்தி சொல்றதா simple present tense நமக்கு தெரியும். சோ அத பத்தி கேள்வி கேக்குறது தான் இந்த does and do. அதனால அது வந்து என்ன சொல்லிருக்கு, simple present tense கீழ வருது. சோ ஒரு கான்வர்சேஷன் அப்படினா என்ன இருக்கும், ஒன் சைடு ஃபுல்லா क्वेश्चन கேட்பாங்க, ஒன் சைடு ஃபுல்லா ஆன்சர் சொல்வாங்க. அந்த மாதிரி தான் வந்து மோஸ்ட் ப்ராபபிலி இருக்கும். ஸோ இதுலேயுமே வந்து மனிஷுக்கும் ஷாமுக்கும் உள்ள என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மனிஷ் என்ன கேட்குறான்னா, டூ யூ ஸ்டடி இங்கிலீஷ், நீ இங்கிலீஷ் படிக்கிறியா? ஸோ படிக்கிறியாங்கும் போது நம்ம தினம் அந்த ஆக்ஷனை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ அதனால தான் இது வந்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். ஸோ ஷாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ் ஐ டூ, நான் வந்து பண்ணுறேன். மனிஷ் டஸ் லதா கம் டு யுவர் ஹவுஸ், ஸோ உங்கள் வீட்டுக்கு வந்து லதா வராளா அப்படின்னா, எஸ் சி கம் சம்டைம்ஸ், ஆமாம் சில நேரம் வருவா. அதுவும் என்னது ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயம், அதனால இது வந்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். அடுத்தது மனிஷ் டூ அதர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ கம், மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்களா அப்படின்னா, எஸ் தே டூ, அவங்க என்ன செய்வாங்க, வருவாங்க. மனிஷ் டூ யூ ஸ்டே இன் மும்பை, ஸோ நம்ம இருக்கிறோம்னா தினம் ஒரே இடத்துல இருக்கிறது. ஸோ நீ மும்பையில் ஸ்டே பண்ணுறியா அப்படின்னு கேட்டால், இல்லை நான் கொல்கட்டாவில் இருக்கேன். அது என்னது, அவன் வீடு வந்து கொல்கட்டாவில் இருக்குது. நோ ஐ ஸ்டே இன் கொல்கட்டா அப்படின்னு சொல்றது. ஸோ டஸ்ஸும் டூவும் வச்சு வர கான்வர்சேஷன் வந்து எதுக்குரியதுன்னா சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ், அதாவது ப்ரெசன்ட் இன்ஃபினிட்ல வர்றது. அடுத்தது வந்து இஸ் ஆர் ஆம் வச்சு வர்றது. இந்த இஸ் ஆர் ஆம் நம்ம எதை வச்சு கேட்போம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு தான் இஸ் ஆர் ஆம் இந்த வேர்ப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வேர்பை வச்சு, அந்த மெயின் வேர்பை வச்சு நம்ம கொஸ்டின் கேட்கறனால இஸ் ஆர் வேர்புன்னு யூஸ் பண்ணுறோம், ஆம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், இதில் எக்ஸாம்பிள் நம்ம உள்ள சென்டென்ஸ் போகிறதுக்குள்ள நான் சொல்கிறேன் எது வந்து மெயின் வேர்புன்னு. இதில் லுக்கிங் அப்படிங்கிறது தான் வந்து மெயின் வேர்பு. அதனால நம்ம வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இதை வந்து நம்ம இஸ் ஆர் ஆம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க ஃபுல்லாக கான்வர்சேஷன் பார்க்கலாம். இஸ் திஸ் புக் யூ ஆர் லுக்கிங் ஃபார், இந்த புக்கு தான் நீ தேடிட்டு இருக்கியா? லுக்கிங் வந்திருக்கு, நமக்கு ஆல்ரெடி தெரியும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், அதாவது எந்த ஒரு இதுனாலும் சரி கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம என்ன தான் போடுவோம், ஐஎன்ஜி தான் போடுவோம். கண்டினியூஸ் டென்ஸ்னாலே ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு, இல்லை ஜஸ்ட் நவ் இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதில் வந்து லுக்கிங், இந்த புக்கு தான் நீ தேடிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மது எஸ் திஸ் இட், ஆமாம் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அடுத்தது பாலா என்ன கேட்குறாங்கன்னா, இஸ் ரீதா வாட்சிங் அ மூவி, ஸோ ரீதா வந்து மூவி பார்த்துட்டு இருக்காளா அப்படின்னா, நோ ஷீ இஸ் பிளேயிங் அ வீடியோ கேம், இல்லை அவள் என்ன செய்யறா, வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருக்கா. ஸோ இதெல்லாம் என்னது, இப்போ நடந்துட்டு இருக்கு. அதனால தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இஸ் ஆர் வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. பாலா ஆர் யூ நாட் கோயிங் டு மார்க்கெட் நவ், இப்போ நீ மார்க்கெட் போலையா அப்படிங்கிறாங்க. நோ ஐ எம் நாட், இல்லை நான் வந்து போகல அப்படின்னு அவன் சொல்கிறான். பாலா இஸ் யுவர் பிரதர் ப்ரிப்பேரிங் ஃபார் சம் எக்ஸாம், ஏதாவது எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னா, எஸ் ஹீ இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் ஐஏஎஸ் எக்ஸாம், ஆமாம் அவன் என்ன பண்ணுறான், ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா இப்போ நடந்துட்டு இருக்கு. அதனால இது என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கீழே வருது. ஸோ நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது ப்ரெசன்ட் இன்ஃபினிட் பார்த்துட்டோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்துட்டோம். நாளைக்குள்ள வீடியோவில் பெர்ஃபெக்ட் டென்ஸும் அதோடைய சிம்பிள் பெர்ஃபெக்ட் டென்ஸும் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ வந்து ரெகுலராக பாருங்கள், ஏன்னா கன்ஃபியூஷனாக வரும் வீடியோஸு. ஸோ எல்லா வீடியோவும் தவறாமல் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.